விதத்தில் தெய்வசிகாமணிக்கும் மற்றும் அவருடைய மகன் செந்தில்குமார் வகையில் ஏதாவது முன்விரோதம் இருந்துள்ளதா, இல்லை தெய்வசிகாமணி வழியில் முன்விரோதம் இருந்துள்ளதா அப்படிங்கிற விசாரணை முன்னெடுத்துக்கிட்டாங்க போலீஸார். அந்த வகையில் பார்க்கும்போது தெய்வசிகாமணிகிட்ட கூலிக்கு வேலையாக அந்த தோட்டத்து வேலையை ஒரு கணவன் மனைவியும் செஞ்சுட்டு இருந்துருக்காங்க. சாயல்குடி கிராமத்திலிருந்து வந்து செஞ்சுருக்காங்க சொல்கிறாங்க. அங்கே அவங்க 2 பேர்த்தையும் அவர் வந்து அந்த கூலி தொழிலாளி சரியாக நடந்துக்கிறது இல்லை, அவர் ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஆள் அப்படிங்கிறனால அவர் வேலையை விட்டு தூக்குனதாகவும், அவர் சமீப காலமாக தன்னை நோட்டம் பண்ணுறதாகவும் அலமேலம்மாள் வந்து சொந்தக்காரங்கிட்ட சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. ஆனால் இதே நேரத்தில் செந்தில்குமாருக்கு ஏதாவது முன்விரோதம் இருந்திருக்குதா அப்படிங்கிறத பற்றியும் விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா தெய்வசிகாமணியின் மகனான செந்தில்குமார் கோவையில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்து வருவதாகவும்,